வெல்கம் வியூவர்ஸ். நாம் இந்த வீடியோவில் இந்த ஹேண்ட்பேக்கோட பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் எத்தனை கட் ஒயர் எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் எடுக்கணும், பேஸ் எத்தனை லைனில் போடணும் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். உங்களுக்கும் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களுமே ஒரு 3 பேர் வந்து இந்த பேக்கை ட்ரை பண்ணுறீங்க. அது எனக்கு கேட்டே இருக்கீங்க, பார்ட் 2 எப்போ போடுவீங்க அப்படின்னு கேட்டுருந்தீங்க. எனக்கு உடனே டைம் இருக்காது, நான் கொஞ்சம் பொறுமையாக தான் போடுவேன். ஆனால் வந்து இந்த பேஸ்கெட் எடுத்தால் இதை ஃபுல் ஃபினிஷிங் வீடியோ போட்டுட்டு தான் அடுத்த டுட்டோரியலை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதை உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து டைம் இல்லை போடுறதுக்கு, அதனால் இவ்வளோ ஸ்லோவாக ஆகுது. சரிங்களா? நீங்கள் உடனே ஒரே நாளில் 2 வீடியோ அப்படி கேட்டிங்கனாலாம் கண்டிப்பாக என்னால் போட முடியாது. ஆனால் நான் வந்து இந்த பேக்குன்னு எடுத்தோம்னா நான் கண்டிப்பாக ஃபுல் வீடியோவை உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் டுட்டோரியல் போட்டுடுறேன். நீங்கள் பார்த்து கற்றுக்கோங்க. ஒரு வீடியோ போடும்போது நான் இது போடுறேன், ட்ரை பண்ணுறேன், எனக்கு அடுத்த ஸ்டெப்பு என்னன்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம சொல்லி கொடுக்குறது ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றதே பெரிய விஷயமா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த விதத்தில் நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன். என்னோடய வேலை ஒருத்தருக்கு நான் கற்றுக் கொடுக்குறது பிடிச்சிருக்கு, அதையுமே ஃபாலோ பண்ணி அவங்க ட்ரை பண்ணுறாங்கன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம இதில் எப்படி போட்டோம், பேஸ் வந்து 10 லைன் போடணும் அப்படின்னு சொன்னேன். போட்டுட்டு ரன்னிங் ஒயர் வச்சு 2 ரோ போடணும் அப்படின்னு சொன்னேன். 2 ரோ போட்டுட்டோம். அதுக்கப்புறமா நான் என்ன சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவில்னா, உங்களுக்கு எந்த பீட்ஸ் உங்கள் கையில் இருக்குதோ அந்த பீட்ஸை வச்சு போடுங்க அப்படின்னு சொல்லி, இதுதான் போடணும் அப்படிலாம் கிடையாது. என்றைக்குமே நம்ம அது மாதிரி சொன்னது கிடையாது. நான் வந்து ஏற்கனவே ஹேண்ட்பேக் போட்ட ஒரு சாண்டில் கலர் ஹேண்ட்பேக்கு டுட்டோரியலாக போட்டிருக்கேன். அதுக்கு இந்த மாதிரி பீட்ஸ் வாங்கும்போது எனக்கு மல்டி கலரில் இந்த மாதிரி ஒரு பேக்கெட்டாக வாங்கியிருந்தேன். அதில் மீதி இருக்கிறத எடுத்து வச்சுருந்தேன். நான் இப்போ இதுக்கு வந்து இந்த லாவெண்டர் கலர் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து கஸ்டமரோட சாய்ஸ் தான், இந்த கலர் வச்சு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், இது வந்து சாம்பிள் பீஸ் தான் போடுறோம். ஒன்று வந்து இது வந்து ராபின் பிராண்ட் ஒயரில் போடுறேன், இன்னொன்று வந்து நார்மல் கிளாஸ் ஒயரில் போடுறேன். இது நார்மல் ஒயரு, இன்னொன்று வந்து கிளாஸ் ஒயரில் போடுறோம். நம்ம ரெண்டுலுமே போடுங்க. நம்ம வந்து எது வந்து நம்மளுக்கு பார்க்கறதுக்கு பார்வையாக இருக்குதோ அதை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து 2 போடுறோம். இப்போ இதுக்கு வந்து நான் இந்த பீட்ஸ் வச்சு போடலாம் அப்படின்னு சொன்னேன், ஒரு ஐடியா கொடுத்தேன். அவங்களுமே அதை அக்செப்ட் பண்ணி ஓகே இதை வச்சு போடுங்க. இது ஒரு மெட்டாலிக் ஃபினிஷிங்கில் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பீட்ஸு தோல் உரியாது, எதுவுமே ஆகாது, நல்ல லைஃப் வருது. ஏன்னா நான் அந்த சாண்டில் கலர் பேஸ்கெட்டை யூஸ் பண்ணிட்டுருக்கோம். நம்ம கிட்ட வாங்கி யூஸ் பண்ணிட்டுருக்காங்க, அதை கண்கூடாவே நம்ம பார்க்குறோம். அதனால் நம்ம இந்த பீட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த கலர் நான் செலக்ட் பண்ணி காமிச்சேன். அவங்களுமே வச்சு காமிக்கும்போது ஓகே இதையே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பல்காக போடும்போது அதுக்கேற்ற மாதிரி எந்த பீட்ஸ் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதை போடுங்க, சாம்பிள் தானே போடுறோம் நம்ம அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பேக் போடுறது வந்து நான் வந்து அந்த ஃபைபர் பீட்ஸ் வச்சு போட்டிருக்கேன். அதையுமே உங்களுக்கு டைம் இருந்தால் வீடியோவில் காமிக்கிறேன். சரிங்களா? இப்போ இது எப்படி போடலாம் பார்க்கலாம். இது வந்து தனி கலரில் கிடைக்காதுங்க, இது மாதிரி மல்டி கலர்ஸில் தான் கிடைக்கும். நம்ம தான் எடுத்து அதுலேருந்து பிரித்து எடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ நான் வந்து இது பீட்ஸ் எப்படி கோக்கணும் அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் இப்போ கோத்த பிறகு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்கள், ஃபஸ்ட் ரோவில் நம்ம இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம பேஸ் போட்டதில் ஃபஸ்ட்டு ரோவில் கோத்துருக்கோம். சரிங்களா? அதுக்கப்புறம் 2 ஒயர் விட்டுட்டோம், 2 நாட்டு ஒயர் விட்டுட்டு ஃபஸ்ட்டு கோத்துட்டோம், 2 3 விட்டுட்டோம், 4 கோத்துருக்கோம். அப்புறம் 5 6 விட்டுட்டு 7, 8 9 விட்டுட்டு 10, 11 12 விட்டுட்டு 13, 14 15 விட்டுட்டு 16, 17 18 விட்டுட்டு 19 கோத்துருக்கோம். இது லாஸ்ட் ரோ விட்டாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே சைடில் வந்து 10 நாட்டு போட்டோம் இல்லைங்களா லைனு, அதில் ஃபஸ்ட் நாட்டு விட்டுட்டு அடுத்தது இதே மாதிரி ஒரு நாட்டில் பீட்ஸ் கோக்கணும். அப்புறம் 2 ஒயர் விடணும், ஒரு நாட்டில் கோக்கணும். அடுத்தது திரும்ப 2 ஒயர் விட்டுட்டு நீங்கள் கோக்கும்போது நம்ம 20 கட்டு ஒயரும் 10 லைன் பேஸும் போடும்போது ஃபுல் ரேஷியோவில் இதே மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்கும். இன்கேஸ் நீங்கள்
பீட்ஸை கோத்துட்டு ஏதாவது உங்களுக்கு ஒரு ஒயர் தான் வருது அப்படின்னா எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கோம், பீட்ஸ் கோத்துதில் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றத கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்கள் அதை கொஞ்சம் பீட்ஸ் கோக்கும்போது கேர்ஃபுல்லாக கோருங்க. ஒரு லைன் மிஸ் ஆச்சுன்னா கூட நம்மளுக்கு ஓவராலாக அந்த ரோ ஃபுல்லாகவே பீட்ஸ் கோத்துறது தப்பாயிடும். அதனால கொஞ்சம் பீட்ஸ் கோக்கும்போது கேர்ஃபுல்லாக கோத்துக்கணும். இல்லை எனக்கு இது மாதிரி மொத்தமாக கோத்துக்க முடியாது அப்படின்னா ஒரு முதல் லைனுக்கு மட்டும் ஒரு பீட்ஸ் கோத்து நீங்கள் போட்டுக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அதுக்கு நேராக தான் கோக்க போகிறோம். நம்ம இது போடுறது ஸ்ட்ரெயிட்டில் தான் போட போகிறோம். அதனால் ஸ்ட்ரெயிட்டாகவே அடுத்தடுத்து கோக்கும்போது நம்ம 4 பீட்ஸ் கூட எத்தனை லைன் போட போகிறோமோ அத்தனை பீட்ஸ் கோத்துக்கலாம். நான் எனக்கு இது புரியும் அப்படின்றதுனால நான் எல்லாத்துக்குமே கோத்து வச்சுட்டேன். ஒரு 5 பீட்ஸ் கோத்துருக்கேன். அதுக்கப்புறமா எப்படி ஹைட்டு வருது, எவ்வளோ ஹைட்டு வரலது பார்த்துட்டு கம்மியாக இருந்தாலும் கூடனாலும் அதுக்கப்புறம் பீட்ஸ் கோக்கிறதோ இல்லை இருக்கிற பீட்ஸை உருவி எடுக்கிறதோ அதுக்கப்புறமா பார்த்துக்கலான்னு நான் 5 பீட்ஸ் பாருங்கள் கோத்து வச்சுருக்கேன். எனக்கு இந்த மெத்தடில் போட்டோம்னா எனக்கு மடமடன் பேக் வளர்ந்துடும். அதனால் நான் ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி பீட்ஸ் கோத்து வச்சுப்பேன். சரிங்களா? நீங்களும் அது மாதிரி போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு பீட்ஸாக கோத்து போடுறத விட இந்த மாதிரி கோத்து போட்டோம்னா நம்மளுக்கு நல்லா வரும். இப்போது இதுக்கப்புறமா அந்த 2 ரோ போட்டுட்டு ரன்னிங் ஒயரை நான் கட் பண்ணக்கூடாது, அப்படியே உள்ளுக்குள்ளே வைங்கன்னு சொன்னது. இதை பாருங்கள், எனக்கு இந்த இடத்துல ஆரம்பித்தோம், இங்கே முடிச்சிருக்கோம், ஏணிப்படி முடிச்சு போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ரன்னிங் ஒயர் இது இருக்குது. இப்போ இதை வெளியே எடுக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், இதை வெளியே எடுக்கிறோம். இந்த எங்கே எடுக்கிறோம் பாருங்கள், நம்மளுக்கு இங்கே சைட்லேருந்து ஆரம்பித்ததால இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் எங்கே ஆரம்பிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. எனக்கு நான் இந்த 2 நாட்டுக்கு இடையில இது வெளியே எடுக்க வேண்டியதாக வருது. ஆனால் அந்த மாதிரி வந்தால் நம்மளுக்கு இந்த மாதிரி பீட்ஸ் கோத்து போடுற இடத்துல நம்மளுக்கு நல்லா வரும். சரிங்களா? அதனால் நான் இந்த மெத்தடில் அது போட்டிருக்கேன், கால்குலேட் பண்ணி இந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போது இதை ஃபஸ்ட் நாட்டு இப்படி போட்டுக்கிறோம். மேலே அந்த ரன்னிங் ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு நாட்டு போட்டுக்கிறோம். நார்மல் நாட்டு தான் போடுறோம், வேறு எந்த ஸ்பெஷல் நாட்டும் போடல. இப்போ இங்கே இந்த ஒயரில் பீட்ஸ் கோத்துருக்கோம். இதை என்ன பண்ண போகிறோம்னா, இதில் நம்ம இப்படி போட போகிறது கிடையாது. இந்த பீட்ஸ் அப்படியே விட்டுற போகிறோம். இந்த ஒயரை எடுத்து மேலே விட்டுட்டு ரன்னிங் ஒயரை அடியில் கொடுக்குறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதை அப்படியே வேறு ஒன்றுமே பண்ணல, அப்படியே எடுத்து விட்டுட்டு நம்ம அந்த பீட்ஸ் கோத்த ஒயரை விட்டுற போகிறோம். அதுக்கு அடியில் தான் ஒயர் வருது, ரன்னிங் ஒயரு. அடுத்த நாட்டுக்கு இருக்கிற ஒயரை போட போகிறோம். இப்போது பாருங்கள், ஒயர் விலை தெரியுதான்னா தெரியல. இந்த நாட்டுக்கும் இது சின்ன பீட்ஸாக, நம்ம இன்னும் பெரிய பீட்ஸ் எடுத்தோம்னா இன்னும் நல்லா மறைஞ்சிரும். ஆனாலுமே இதுக்கும் வித்தியாசம் நம்மளுக்கு தெரியல போட்டது. சரிங்களா? இந்த நாட்டுக்கும் இடையில கேப் இந்த பீட்ஸ் இந்த ஒரு நாட்டுக்கு பதில் இந்த பீட்ஸ் வந்துடுச்சு. சரிங்களா? இந்த பீட்ஸ் தான் போடுறதுனால உங்களுக்கு எந்த பீட்ஸ் இருக்கோ, நெல்லிக்காய் பீட்ஸோ இல்லை ரோஸ் பீட்ஸோ ஃபைபர் பீட்ஸு எது உங்கள் கையில், ஸ்கொயர் டைமண்ட் பீட்ஸோ எது வேணாலும் போட்டுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற பீட்ஸை எடுக்கிற ஒயருக்கு கலர் காம்பினேஷனில் போட்டிங்கன்னா கான்ட்ராஸ்டாக போட்டால் நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போ அடுத்த நாட்டும் போட்டுருவோம். 2 நாட்டும் நம்ம இப்போ போட்டுருவோம். இப்போ இந்த பீட்ஸ் கோத்துக்கு பக்கத்தில் 2 ஒயர் விட்டோம். அந்த 2 ஒயரில் நாட் போட்டுவிட்டோம். இப்போ அடுத்த ஒயர் இது பீட்ஸ் கோத்துது. பீட்ஸை நல்லா ஒட்டி விட்டுட்டு இப்போ அந்த ஒயரை மேலே எடுத்து விட்டுட்டு ரன்னிங் ஒயரை அடியில் அப்படியே தான் கொண்டு வரோம். அடுத்த நாட் 2 ஒயர் நார்மலாக விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஒயரை போடுறோம். நமக்கு அடியில் எப்படி வரும்னா இந்த மாதிரி வரும். சரிங்களா? இப்போ 2 நாட் போட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், இந்த ஒயருக்கு
அடியில் மேலே எடுத்து விட்டுட்டு அடுத்த 2 நாட்டுக்கு ஒயரை கொண்டு வரணும். பீட்ஸ் இந்த ஒரு ரோக்கு பீட்ஸ் கோத்த ஒயரில் நாட் போட போகிறது கிடையாது. அது பக்கத்தில் வர 2 ஒயருக்கு தான் போட போகிறோம். அந்த பீட்ஸ் கோத்த இடத்துல நம்ம பீட்ஸ்க்கு அடியில் ஒயர் ரன்னிங் ஒயரை கொண்டு வரோம். வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ பீட்ஸ் கோத்ததுக்கு அடியில் இப்படி எடுத்துகிட்டு வரணும். அடியில் எடுத்துகிட்டு வரோம். அந்த ஒயர் தெரியுமானா மேலே தெரியாது பாருங்கள். நம்ம அந்த அளவுக்கு தான் நாட்டும் டைட்டாக போடணும். பீட்ஸுமே நம்ம எடுத்துருக்கோம். சரிங்களா? கரெக்டாக 2 நாட்டுக்கு நடுவில் அந்த பீட்ஸ் இருக்குது பாருங்கள். இதே மாதிரி சுற்றி போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இங்கே ஆரம்பித்த இடத்துக்கு நம்ம இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணி இப்படியே போட்டு வந்தோம். ஒரு லைன் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ இந்த இடத்துல வந்துட்டோம். இங்கே வந்து நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டு மடிக்கிறோம். இது ரன்னிங் ஒயரை அப்படியே பேக்கில் ரிவர்ஸில் மடிச்சிக்கிறோம். முறுக்காமல் மடிச்சிட்டு நம்ம நார்மலாக எப்படி ஏணிப்படி முடிச்சு போடுவோமோ அதே மாதிரி தான் இந்த மேல் ஒயரை லூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு இங்கே ஒரு லூப் ஃபார்ம் ஆகும். இப்போது இந்த ரன்னிங் ஒயரை மடித்து இந்த லூப்புக்குள்ளே விட்டு நம்ம இந்த ஒயரை மேல் நோக்கி போகிற ஒயரை அந்த லூப்புக்குள்ளே விட்டு நம்ம நார்மலாக எப்படி ஏணிப்படி முடிச்சு போடுவோமோ அதே மாதிரி நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போது ஃபஸ்ட் ரோ முடித்தாச்சு. ஒரு ரோ ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம். எப்படி போட்டோமோ நம்ம சொல்லி கொடுத்த மாதிரியே போட்டாச்சு. இதே மாதிரி இப்போது அடுத்த லைன் நம்ம போட போகிறோம். அடுத்த லைன் போடுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ரன்னிங் ஒயரை மேலே எடுக்க போகிறோம். மேலே எடுத்து நம்ம ஒரு போட போகிறோம். இப்போது பக்கத்தில் இருக்கிற அந்த நாட்டில் போடுறோம். ஒரு நாட் போட்டு இப்போ இந்த பீட்ஸ் கோத்த நாட்டில் நம்ம இந்த இடத்துல தான் நம்ம இது மாதிரி மேல் நோக்கி வந்துடும். பீட்ஸ் வந்து ஹோல்ஸ் பெருசாக இருந்தால் மேலே வந்துடும். நம்ம இந்த நாட்டை ஒட்டினா மாதிரி நல்லா நகர்த்திட்டு நம்ம இப்போ இந்த ஒயரில் நாட் போட போகிறோம். இந்த ரோ வந்து நம்ம பீட்ஸ் கோத்த அந்த ஒயர்லையுமே நாட் போடுறோம். சரிங்களா? அதை பாருங்கள், பீட்ஸ் வந்து எந்த பக்கமும் ஆடாது. இங்கே போடும்போதும் டைட்டாக போட்டோம், மேலே இப்போ போடும்போதும் இந்த பக்கமும் டைட்டாக போட்டோம். அப்போ பீட்ஸ் ஆடாது, நம்மளுக்கு இதே மாதிரி இருக்கும். இப்போ அடுத்த நாட்டில் போடுறோம். இப்போ அதுக்கு அடுத்த நாட்டில் நம்ம போடுறோம். இப்போ இந்த பீட்ஸ் இருக்குது. இப்போ இது மேலே கொஞ்சம் இப்படி வந்துடும். நம்ம இப்படியே வச்சு போட்டோம்னா இந்த இடம் வந்து அசிங்கமாக கேப் தெரியும். பீட்ஸ் வந்து நம்மளுக்கு அப்படியே உழண்டுகிட்டே இருக்கும், சுற்றி சுற்றி வரும். அது மாதிரி இல்லாமல் இந்த நாட்டை இப்படி இந்த நாட்டை ஒட்டினா மாதிரி நல்லா நகர்த்தி விட்டுட்டு நம்ம அந்த ஒயரில் நாட் போடும்போது அப்போ அது வந்து அந்த பீட்ஸ் வந்து உள்ளே லாக் ஆகிடும். எந்த பக்கமுமே அசையாமல் அப்படியே ஃபிக்ஸடாக வச்ச மாதிரி நம்ம இருக்கும். பாருங்கள், எந்த இதுவும் இல்லாமல் இருக்கும். இப்போ அடுத்த நாட் போடணும். இதே மாதிரி தான் நம்ம 2 ரோ போட போகிறோம். ஏணிப்படி முடிச்சு போட்டு 2 ரோ போட போகிறோம். புரியுதுங்களா? ஒன்றுமே இல்லை. ரன்னிங் ஒயர் போடும்போது இப்போ நார்மலாக 2 நாட் போட்டுட்டோம். இந்த பீட்ஸ் வச்சும்போது பீட்ஸை நல்லா அந்த முன்னாடி போட்ட அந்த நாட்டில் ஒட்டினா மாதிரி நல்லா நகர்த்திட்டு நம்ம டைட்டாக நாட் போடணும். லூஸ் வராமல் பீட்ஸ்க்கும் நம்ம போடுற நாட்டுக்கும் போட்ட நாட்டுக்கும் இடையில கேப் இல்லாமல் நம்ம போட்டோம்னா அந்த பீட்ஸ் வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம பீட்ஸ் வரணும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம போடுறோம். அது வந்து நம்மளுக்கு பாருங்கள்
உழண்டாமல் நல்லா ஸ்ட்ராங்காக அப்படியே நிற்கும். அந்த இடத்துல இருக்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த பீட்ஸ் போட்ட பேக்காக நம்ம வந்து ஒரு பேக் மாடல் பார்த்தோ இல்லை ஒரு பேக்கை பார்த்தோ நம்ம போட்டிருப்போம். இந்த இடத்துல பீட்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம இப்போ போடுறோம். அந்த அவுட்புட் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும்னா நம்ம நாட்ஸை டைட்டாக போடணும். அப்படி போட்டால் மட்டும்தான் பாருங்கள் எந்த இதுவும் இல்லாமல் பீட்ஸ் இப்படி போய் ஏற்ற குறைச்சல் இல்லாமல் கரெக்டாக அந்த 3க்கு 3 இடத்துல சென்டரில் ஒரு நாட் இல்லாமல் அந்த பீட்ஸ் வந்து அழகாக உட்காந்துருக்கு. அதுதான் அங்கே இருக்கிற ப்ளஸ். சரிங்களா? அந்த மாதிரி நம்ம டைட்டாக இப்போ இது மேல் நோக்கி இப்படி கொஞ்சம் இப்படி வந்திருந்தால் நம்ம இப்படியே வச்சு போடக்கூடாது. நல்லா இந்த போட்ட முன்னாடி நாட்டில் ஒட்டினா மாதிரி இந்த எந்த பீடாக இருந்தாலுமே சரி நம்ம அதை அந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் நம்ம பார்த்து மைனூட்டாக கவனித்து போடணும். அப்போ நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து நல்லா கிடைக்கும். ஃபினிஷிங் நீட் ஃபினிஷிங்காக வரணும்னா கொஞ்சம் மெனக்கெட்டு தான் போடணும். சரிங்களா? இப்போ பாருங்கள் எனக்கு எப்படி அழகாக இருக்குது. 3 நாட்டு தான் போட்டிருப்பேன், அழகாக அந்த இடத்துல உட்காந்துருக்கு. சரிங்களா? இதே நம்ம ஆல் ஓவர் ஒரே மாதிரி பீட்ஸு, இந்த நெல்லிக்காய் பீட்ஸு, ஃபைபர் பீட்ஸு அதெல்லாம் வந்தால் நம்மளுக்கு தெரியும். வந்து நம்மளுக்கு பீட்ஸ் உழண்டாலுமே நம்மளுக்கு ஒரே மாதிரி தெரியும். இது பீட்ஸ் வந்து சொல்லிட்டுனா நம்மளுக்கு இந்த மாதிரி பக்கம் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள் அழகாக அங்கங்கே ரோஸ் ஒரு பூ வச்ச மாதிரி இருக்குது. சரிங்களா? இப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த லாவெண்டர் கலர் வந்து ஆஷ் கலர் மாதிரியும் தெரியுது. டபுள் ஷேடில் அது மெட்டாலிக் ஃபினிஷிங் இருக்கிறதால ஒரு ஆஷ் கலராகவும் தெரியுது. ஆனால் வந்து இந்த பீட்ஸ் வந்து லைட் லாவெண்டர் கலர். ஓகேங்களா? இதே மாதிரி சுற்றி ரன்னிங் ஒயரை வச்சு இந்த இதே நான் சொல்லி கொடுத்த இந்த மெத்தட்லேயே போட்டு இங்கே வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு எடுத்து அடுத்த நாட்டில் திரும்பவும் ஒரு லைன் இதே மாதிரி நார்மலாக போட்டுட்டு 2 ரோ போடணும். இல்லை எனக்கு பீட்ஸ் கம்மியாக இருக்குது ஆனால் இந்த பேட்டர்ன் வேணும் அப்படின்னா நீங்கள் 2 ரோ போடுறதுக்கு பதில் 3 ரோவோ 4 ரோவோ போட்டு கொஞ்சம் தள்ளி தள்ளி வரும் பீட்ஸு. அவ்வளோதான் வித்தியாசம். நம்மளோட இஷ்டம் தான், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து 2 பீட்ஸ் என்கிட்ட இருக்குது. அவங்க கேட்டதும் 2 ரோக்கு வைங்க. ஒரு ரோ வச்சு போடலாமான்னு கேட்டேன். வேண்டாம், ரொம்ப கொச்ச கொச்சன்னு இருக்கும். ஒரு 2 லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே சாரி பீட்ஸ் வச்சு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதனால் நம்ம அதே மாதிரி நம்ம 2 ரோக்கே போட போகிறோம். அது உங்களோட சௌகரியம். 2 ரோ போடலாம், 3 ரோ போட்டுட்டு அப்புறம் பீட்ஸ் வைக்கலாம். 4 நாட்டு போட்டு சென்டரில் போட்டுட்டு கொஞ்சம் தள்ளி தள்ளி பீட்ஸும் வைக்கலாம். எப்படி வேணாலும் போடலாம், அது உங்களோட சௌகரியம் தான். நான் வந்து இப்போ 2 ரோ போட்டுட்டு திரும்பவும் ஒரு பீட்ஸை அந்த நேரம் நகர்த்திட்டு அதே மாதிரி தான் 2 நாட்டு பீட்ஸ்க்கு அடியில் விட்டு எடுத்து அடுத்த 2 நாட்டுக்கு போடும். இப்போ ஃபஸ்ட் ரோ எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் போட போகிறேன். இந்த பேக்கை நான் வளர்த்திட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்த பார்ட்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ட்ரை பண்ணி இந்த பேட்டர்ன் பிடிச்சிருந்தா அவங்களும் ட்ரை பண்ணி போடட்டும். தேங்க்யூ.